எனக்கு ஏன் அடிக்கடி சளி பிடிக்கிறது? நான் என்ன தவறு செய்கின்றேன்? சளிக்கு என்ன மாதிரியான மருத்துவம் எடுத்துக்கொள்ள வேண்டும்? சளிங்கிறது நம்ம உடம்புல உருவாகக்கூடிய ஒரு கழிவு. சளி பிடிக்கிறதுங்கிறது அந்த கழிவு உடம்புல இருந்து வெளியேற்றப்படக்கூடிய ஒரு நிகழ்வு. நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் எல்லாமே நல்லபடியாக ஜீரணமாகி நம்ம உடம்புக்கான சக்தியாக மாறணும். அப்படி மாறாத விஷயங்கள், அதாவது சரியாக ஜீரணமாகாத உணவு கூறுகள் நம்ம உடம்புல கழிவுகளாக மாறுது. அந்த கழிவுகள் பல வடிவங்களில் தன்மைகள் இருக்கும். அதில் ஒன்று தான் சளி. எப்பயுமே உடம்பு அதுக்குள்ளே உருவாகிற கழிவுகளை வெளியேற்றிக்கிட்டே தான் இருக்கும். உங்களுக்கு அடிக்கடி சளி பிடிக்குதுன்னா உங்கள் ஜீரணம் சரியாக நடக்கலை, கழிவுகள் இயல்பை விட அதிகமாக உங்கள் உடம்புல உருவாகுதுன்னு புரிஞ்சுக்கணும். ஜீரணம் ஏன் சரியாக நடக்காமல் போகுது? நம்ம சாப்பிட்ற உணவுகள் தப்பாக இருக்கிறதுனாலையும், சரியான உணவுகளை கூட தப்பான முறையில் சாப்பிட்றதுனாலையும், நம்ம ஜீரண உறுப்புகளுக்கான சக்தி கம்மியாக இருக்கும்போதும் நம்ம ஜீரணம் சரியாக நடக்காமல் போகலாம். ஜீரணம் சரியாக நடக்கிறதுக்கு சில பழக்கங்களை நம்ம உறுதியாக கடைபிடிக்கணும். முதல்ல எப்போவுமே நல்லா பசிச்சா மட்டும் சாப்பிட்டு பழகுங்க. பசி இல்லாமல் சாப்பாடு நினைக்கவே கூடாது. அதே மாதிரி சாப்பிடும்போது பொறுமையாக மென்று சாப்பிடுங்க. கொஞ்ச நாளைக்கு இனிப்பான புளிப்பான உணவுகள் எல்லாத்தையுமே தவிர்த்துருங்க, அல்லது முடிஞ்ச வரைக்கும் குறைச்சிருங்க. முக்கியமாக இனிப்பு சாப்பிடணுன்னு தோணுன்னா பழங்கள் மட்டும் சாப்பிடலாம். அதே மாதிரி சளி இருக்கிறவங்க பால் சம்பந்தமான உணவுகளை தவிர்க்கிறது நல்லது. மோர் மட்டும் குடிச்சிக்கலாம். அதே போல் பிஸ்கட்டு, ப்ரெட்டு, பட்டர், இந்த மொறுமொறுப்பான உணவுகள், பேக்கரி உணவுகள் இது எல்லாத்தையுமே சுத்தமாக தவிர்க்கிறது நல்லது. சளி பிடிச்சிருக்கும்போது நம்ம முக்கியமாக செய்யக்கூடாத ஒன்று, மாத்திரைகள் சாப்பிட்டு அந்த சளி வெளியேற்றத்தை தடுத்து நிறுத்துறது. வெளியேற்றப்பட வேண்டிய சளிங்கிற கழிவை உள்ளேயே அடக்கி வைக்கும்போது அப்போதைக்கு ஒரு நிவாரணம் கிடைச்ச மாதிரி இருக்கலாம். ஆனால் அந்த கழிவு உள்ளேயே தேங்கி ரொம்பவும் வீரியமான தன்மைக்கு மாறி வேறு புதிய பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அதனால் நாம் சளிக்கு மருத்துவம் எடுத்துக்கிறதா இருந்தால் நம்ம ஜீரணத்தை ஒழுங்குபடுத்தி, சளி உருவாக்கத்தை கட்டுப்படுத்தி, சளி வெளியேறதுலையும் ஒரு ஒழுங்கை ஏற்படுத்தக்கூடிய மருத்துவ முறைகளை செய்கிறது தான் நமக்கு நன்மை. அக்குபங்க்சர் மருத்துவம், இன்னும் எல்லா விதமான இயற்கை மருத்துவங்களுமே இதுக்கு சரியானதாக இருக்கும். கடைசியாக ஒன்று புரிஞ்சுக்கணும். சளி பிடிச்சிருக்கும்போது நமக்கு கொஞ்சம் சோர்வாக தான் இருக்கும், பசியும் சரியாக இருக்காது. ஏன்னா நம்ம உயிராற்றல் அதோட முழு சக்தியையும் சளியை வெளியேற்றுறதுக்கே செலவு பண்ணிட்டு இருக்கிறதுனால நம்மளோட மற்ற வேலைகளை செய்கிறதுக்கான, முக்கியமாக ஜீரணத்தை நடத்துறதுக்கான சக்தியெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதனால் சளி இருக்கும்போது சூப்பு, பழங்கள், கஞ்சி, காய்கறிகள்னு எளிமையான உணவுகளை சாப்பிட்டு போதுமான ஓய்வெடுத்தாலே சளி நல்லபடியாக சரியாகும், திரும்பவும் வராது.